ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின், வடகொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன், இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு சந்திச்சுக்க போறாங்க. அப்படின்னா ரஷ்யாவுக்கு கிம் ஜாங் உன் வரப்போறாரான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு வடகொரியாவோட அதிபர் வரப்போறது கிடையாது. நேரடியா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களே வடகொரியாவுக்கு போயிட்டு அங்க வச்சு வடகொரியாவில் முக்கியமான பல சந்திப்புகளை நிகழ்த்தி நிறைய டாக்குமெண்ட்ஸை கையெழுத்திட போறதா இன்னைக்கு கிரெம்லின் அபிஷியலா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே டைம்ல உக்ரைன்ல இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. என்னங்க, F-16 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை F-16 வந்தாலும் அதை ஓட்டுறதுக்கு எங்ககிட்ட விமானிகள் இருக்கணும்ல. இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள பார்த்தோன்னா நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இந்த உக்ரைனுக்குள்ள விமானிகள் இருக்க மாட்டாங்க. F-16 வந்தாலும் அதை ஆப்ரேட் பண்றதுக்கான விமானிகளுக்கான ட்ரைனிங்கை அமெரிக்கா கொடுக்கறதுக்கு ரொம்பவே காலதாமதம் ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உக்ரைனோட பைலட்ஸே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் பக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஒலெக்சாண்ட்ரா உஸ்டினோவ், இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட அம்யூனிஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட். அது மட்டும் இல்லாம உக்ரைனோட விமானப்படைக்கு ஒரு முக்கிய ஆலோசகராகவும் இவர் இருக்காரு. இவர் த டைம்ஸ்க்கு கொடுத்த ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, F-16 அரைவலை பத்தி இந்த உலகமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. F-16 பொறுத்த வரைக்கும் எப்படா இது உக்ரைனின் ஸ்கைஸ்குள்ள பறக்க போகுது, எப்ப ரஷ்யாவுக்கு எதிராக இது பெரிய பெரிய வேலைகளை ஈடுபட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பானது உலகம் முழுக்க இருக்கு. எங்களுக்கும் அதே அளவு எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த உலகத்துக்கு F-16 அரைவல் இந்த உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அவங்களோட எதிர்பார்ப்புகளையும் மீறி அது எங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு தேவையா இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட விமானங்களை தடுக்கிறதுக்கும் ரஷ்யாவுக்குள்ள போயிட்டு நாங்கள் அட்டாக் பண்றதுக்கும் இந்த F-16 ஒரு முக்கியமான அசெட்டா எங்களுக்கு மாறப்போகுது. ஆனா இது எங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டாகவும் மாறிட்டு இருக்கு. என்னடா இது F-16 உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பூமா தானே மாறும், அது எப்படி உக்ரைனுக்கு டிசப்பாயின்மெண்டா மாறும்னு கேட்குறீங்களா? அதுக்கான பதிலையும் அவரே சொல்லியிருக்காரு. இந்த F-16 பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகள் எங்களுக்கான உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுல சிக்கல் எந்த இடத்துல வருதுன்னா, F-16 ட்ரெயின் பண்ற அந்த பைலட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமை எல்லா நாடுகளுமே டிலே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா அமெரிக்கா வேணும்னே எங்களோட விமானிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு F-16 ட்ரைனிங்கை கொஞ்சம் கொஞ்சமா தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்நேரத்துக்கு பார்த்தோம்னா மினிமம் ஒரு 50ல இருந்து 60 பைலட்ஸ், குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் 100க்கும் அதிகமான பைலட்ஸை அமெரிக்கா ட்ரெயின் பண்ணி முடிச்சிருக்கணும். ஆனா இப்போ வரைக்கும் வெறும் 12 பைலட்ஸை மட்டும்தான் இவங்க கம்ப்ளீட் ட்ரைனிங்க்கு கொண்டு போறதுக்கான அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் அந்த 12 பேருமே முழுசா ட்ரைனிங்கை முடிக்கல. இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள பார்த்தோன்னா அதிகபட்சமா 20 நபர்கள் வரைக்கும் தான் இந்த அமெரிக்கா சார்பில் இருந்து ட்ரெயின் செய்யப்பட்டு உக்ரைனுக்கு அனுப்பப்படுவாங்க. நிறைய நாடுகள் கிட்ட இருந்து F-16 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்போபடி தோராயமா பார்த்தோன்னா ஒரு 30 F-16 வரைக்கும் மேக்ஸிமம் இந்த இயரோட எண்டுக்குள்ள உக்ரைனுக்கு மேபி அரைவல் ஆகலாம். அப்படி இல்லையா 2025 முற்பகுதிக்குள்ள இந்த 30 விமானங்கள் வரைக்கும் உக்ரைனுக்கு கொடுக்கப்படலாம். ஆனா அதை ஓட்டுறதுக்கு விமானிகள்ன்றவங்க இருக்கணும்ல. இந்த 30 விமானத்தையும் கொண்டு வந்து நீங்க உங்களோட பேசஸ்ல நிறுத்தி வச்சுட்டு அதுல 20 மட்டும் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா மற்ற எல்லாமே ஈஸியான டார்கெட்ஸா மாறிடும் ரஷ்யன் ஸ்ட்ரைக்கு. இப்படி பறக்கக்கூடிய அந்த F-16 விமானங்களும் ஒருவேளை ரஷ்யாவில் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுன்னா அந்த லாஸ் ஆனது F-16 மட்டும் கிடையாது. ஏன்னா இன்னும் நூற்றுக்கணக்கான விமானங்களை கூட இந்த நாட்டோ நாடுகள் நினைச்சாலோ இல்லை அமெரிக்கா நினைச்சாலோ இந்த உக்ரைனுக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த விமானிகளை யார் கொடுப்பாங்க? நீங்க உங்களோட பைலட்ஸை நேராக கொண்டு போயிட்டு உக்ரைன்ல வச்சு ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்படி ஆப்ரேட் பண்ணீங்கன்னா நாட்டோ வர்சஸ் ரஷ்யான்ற பிரச்சனை அன்னைக்கே ஆரம்பிச்சிடும். உக்ரைனோட பைலட்ஸை மட்டும் வச்சு தான் நீங்க இந்த விமானங்களை ஆப்ரேட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க அதுல வேற ஏதாச்சும் சில வேலைகளை செய்றீங்க, இல்ல உங்களோட பைலட்ஸை ரஷ்யாவுக்கு தெரியாம இந்த விமானங்களை ஆப்ரேட் பண்ண வச்சு அதை ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டானாலும் அன்னைக்கே இந்த மூணாம் உலக போர்ன்றது தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல உக்ரைனுக்கு மேன் பவர்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. இதை காரணமா வச்சுதான் ஆரம்பத்திலேயே அமெரிக்கா நிறைய சோவியத் ரஷ்யா விமானங்கள், எக்ஸ் சோவியத் ரஷ்யன் நாடுகள் கிட்ட இருந்து இந்த MiG-29, Su-27 சொல்லிட்டு நிறைய விமானங்களை வாங்கி இந்த உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட பைலட்ஸை பொறுத்த வரைக்கும் சோவியத் ஒரிஜின், அதாவது USSR உருவாக்கப்பட்ட அந்த விமானங்களை ஆப்ரேட் பண்றதுன்றது ரொம்ப கை தேர்ந்தவங்க, அவங்களுக்கு அதில் பழக்கமும் இருக்கு. ஆனால் இந்த வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது டோட்டலி அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட். ஒரு அனலாக் மிஷினை யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கிட்ட திடீர்னு ஒரு டிஜிட்டல் மிஷினை கொடுத்து நாளையிலிருந்து நீ இதில் தான் வேலை செய்யணும், இவ்வளவு நாள் அந்த அனலாக் மிஷினை வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதே அவுட்புட்டை இந்த டிஜிட்டல் மிஷினில் கொடுக்கணுன்ற ஒரு கதை தான் இப்போ உக்ரைனுக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த F-16 வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய குளறுபடிகள் இந்த உக்ரைனுக்குள்ளேயே நடக்க போகுது. அதுக்கு இது ஒரு சின்ன தொடக்கம் தான். இது எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னைக்கு கிரெம்லினோட அறிவிப்பு தான் வெஸ்டர்ன் மீடியாஸ் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முழுக்க ஒரு வைரலான விஷயமா மாறிட்டு இருக்கு. கடைசியா ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் எப்போ இந்த நார்த் கொரியாவுக்கு போனான்னு பார்த்தீங்கன்னா 2000வது ஆண்டு, அதாவது 2000s தான் இவரோட விசிட்
விசிட்ன்றது கடைசியா நார்த் கொரியாவுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் 24 வருஷம் கழிச்சு இப்போதான் புதின் அவர்கள், ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் அவர்கள் இந்த வடகொரியாவுக்கு ஒரு விசிட்டை ஏற்படுத்தியிருக்காரு. இதுல நிறைய விஷயங்கள் ரொம்ப ஒரு ஹிடனா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போதான் சுவிட்சர்லாந்துல ஒரு பீஸ் சமிட் ஆனது நடந்துச்சு, இந்த ரஷ்யாவை கூப்பிடாமலே. அதுக்கப்புறமா அது முடிஞ்ச அடுத்த நாளே ரஷ்யா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க, எங்களை கூப்பிடாம நீங்க எந்த ஒரு பீஸ் டீல் நடத்தினாலும் அது முடிவே பெறாது, அதை முடிவடையும் நாங்கள் விட மாட்டோம். ஸோ எங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுறது தான் ஒரு நல்ல பீஸ் டீலா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலையும் அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து இன்னொரு அறிவிப்பானது வருது, நார்த் கொரியாவும் நாங்களும் சேர்ந்து எங்களோட டைஸ், எங்களோட உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறோம். அப்படி என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தோன்னா, முதல் விஷயமே இந்த ரஷ்யா மேல போடப்பட்டிருக்க இந்த அத்தனை எக்கனாமிக் சாங்ஷன் தான். கடைசியாக இந்த ஸ்விஸ் சமிட்ல கூட ஒரு 100க்கும் அதிகமான கம்பெனிஸ், உக்ரைனுக்கு எதிராக செயல்படக்கூடிய, ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய 100க்கும் அதிகமான டிஃபென்ஸ் கம்பெனிஸ், புதினோட க்ளோசஸ்ட் ஆள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இந்த பொருளாதார தடைகளுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக ஏற்படும். இப்போ இல்லை, இன்னும் ஒரு சில நாட்கள் போக போக ரஷ்யாவோட எக்கானமிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த டி டாலரைசேஷன்ற ஒரு பிரச்சனைக்காகவும் இந்த ஒரு விசிட் ஆனது ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணங்களும் இருக்கு. என்னடான்னு கேட்குறீங்களா? இப்போ டாலரை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா ஆதரவு உள்ள நாடுகள், பிரிக்ஸ் நாடுகள் எல்லாருமே இந்த டி டாலரைசேஷனுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உள்நாட்டு கரன்சிகளுக்குள்ளேயே அந்த ட்ரேடிங்கையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நார்த் கொரியாவும் இந்த ரஷ்யாவோட எக்கனாமிக் சாங்ஷன்ஸை எப்படியெல்லாம் ஈஸி பண்ணலான்ற அந்த ஒரு திட்டத்துக்குள்ள இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அதிகமாக இருக்க நாடு, ஆனால் நிலப்பரப்பு வைஸ் ரொம்ப சின்ன நாடு. அவங்க கிட்ட ஒரு பொருளாதாரமோ பெரிய ஒரு எக்கனாமி எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அங்கே இருக்க 90% அதிகமான மக்கள் வறுமையில் வாடுறவங்க தான். அங்கே இருக்கவங்க சரியான ஃபுட் இது எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பக்கம் அப்படியே ரஷ்யாவை பார்த்தோன்னா அங்கே மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மி, நிலப்பரப்பு வைஸ் ரொம்ப பெரிய நாடு. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு இப்போ மற்ற நாடுகள் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த அளவுக்கு பொருளாதார தடைகளையும் தாண்டி நல்ல ஒரு எக்கனாமிக் growth இருக்க நாடு. இப்போ இந்த ரெண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குமே அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடும். நார்த் கொரியாவுக்கு தேவையான ஃபுட் சப்ளைஸ், எசென்ஷியல் சப்ளைஸ், அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே ரஷ்யாவிலேருந்து நார்த் கொரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக. அதே சமயத்தில் ரஷ்யாவுக்கு தேவையான மிசைல்ஸ், அம்யூனிஷன்ஸ், ஆர்ட்லரி ஷெல்ஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ராக்கெட் லான்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு இது எல்லாமே அப்படியே இங்கேருந்து போகும். பண்டமாற்று முறை மாதிரி மாற்றிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் வரலாறுகளில், இந்த பணமானது கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இந்த பணத்தை வச்சு வணிகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது, அதே ஒரு மெத்தடை தான் இப்போ இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ரஷ்யாவுக்கு இதில் ஏற்படக்கூடிய நன்மைகள்ன்றது ரொம்ப அதிகம். ஆனால் ரஷ்யாவோட வடகொரியாவுக்கு இதில் ஏற்படக்கூடிய நன்மைகள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். முக்கியமாக இந்த உளவு செயற்கைக்கோள் என்ற அந்த ஒரு டெக்னாலஜியை மட்டுமே கொடுத்து ரஷ்யா நிறைய வேலைகளை, நிறைய ஆதாயங்களை இந்த வடகொரியா கிட்ட இருந்து வாங்க போறாங்க. அதுக்கான அறிவிப்புகளும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வரும். இது எல்லாமே நடக்க போகுது. இப்போ நார்த் கொரியா முழுக்க ஒரு கோலாகலமான கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த ஹைவே எல்லாம் பாருங்க, இது எல்லாமே எப்படி நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஹீரோ வந்தார்னா, ஏதாச்சும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம்னா அவருக்காக அங்கங்க போஸ்டர் ஓட்டுறது, அங்கங்க பேனர் வைக்கிறதுன்னு பண்ணுவாங்களோ, அதே மாதிரி புதினோட வருகையை ஒட்டி நார்த் கொரியாவோட தலைநகரம் மட்டும் இல்லாம நார்த் கொரியாவோட முக்கியமான ஹைவேஸ் எல்லாத்திலையும் அவரோட படங்கள்ன்றது இப்போ வைக்கப்பட்டிருக்கு. நார்த் கொரியா முழுக்க ஒரு முக்கியமான விஷயமா இது மாறிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, இதுல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இல்ல நிறைய பேர் மறந்திருக்க ஒரு விஷயத்த சொல்லவா? இந்த ஒரு சந்திப்புல நார்த் கொரியா பிரிக்ஸ்ல சேர்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கப்படுறதுக்கான நிறைய சான்சஸ் தானே இருக்கு. இதே டைம்ல கிம் ஜாங் உன் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? சவுத் கொரியாக்குள்ள ஒரு 30 சோல்ஜர்ஸ் அனுப்பியிருக்காரு. அந்த 30 சோல்ஜர்ஸும் சவுத் கொரியாவோட எல்லைக்கு போயிருக்காங்க. அங்க போனதுல 4 நபர்கள் வரைக்கும் கண்ணிவெடியில் சிக்கியிருக்காங்க. மிச்ச பேரோட நிலைமை என்ன ஆச்சுன்றது இன்னும் தெரிய வரல. நார்த் கொரியன் மீடியாஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த ஒரு நியூஸும் வரல, அங்கிருந்து எதுவும் வராது. அடுத்ததான் சவுத் கொரியா அஃபிஷியலாக சொன்னாதான் இதுல எத்தனை பேர் உள்ள வந்தாங்க, அதுல எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் திரும்ப உயிரோடு உள்ள போனாங்கன்ற தகவல்கள் எல்லாமே அதிகாரப்பூர்வமாக வெளியே வரும். இதுக்கு நடுவில் நீங்களாம் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் மட்டும் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு சைனா ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல. என்னன்னா, சைனாவோட 2 நியூக்ளியர் சப்மரைன் தாய்வான் ஸ்ட்ரைட்டுக்கு பக்கத்தில் இன்னைக்கு தாய்வானால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. தாய்வான் சைனான்ற பிரச்சனை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் புகைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு நாள் பார்த்தா தாய்வான் எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களோட செக்யூரிட்டிக்காக தான் நாங்கள் தாய்வானை சுற்றி எங்களோட கப்பல்களை நிறுத்துறோன்றாங்க. இன்னொரு டைம் பார்த்தோன்னா அவங்களோட கடல் பகுதிக்குள்ளே இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ன்றதையும் தாண்டி அவங்களோட கடல் பகுதி அந்த 12 கிலோமீட்டருக்குள்ளே போகிற வரைக்கும் இவங்களோட கப்பலை கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பிலிப்பைன்ஸோட கப்பல்கள் மேலே வாட்டர் கன்னை வச்சு அடிக்கிறது, அவங்களோட போட் மேலே மோதுறதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் உரண்டை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு நாள் சிறப்பான சம்பவத்தை இந்த சீனாவுக்கு பண்ண போறாங்க. அன்னைக்கு சீனாவுக்கு ஒரு விஷயம் புரியும், எல்லா நாடுகளும் அமைதியா இருந்துட மாட்டாங்கன்னு. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. 24 வருஷம் கழிச்சு புதின் அவர்கள் வடகொரியாவுக்கு போயிருக்கிறது எந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் ஏற்படும்? அது மட்டும் இல்லாமல் F-16 என்னதான் விமானங்களா
என்னதான் உள்ள வந்தாலும் அதை ஆப்ரேட் பண்றதுக்கு விமானிகள் இருக்க மாட்டாங்க, ஆட்கள் கம்மியா இருக்காங்கன்னு உக்ரைன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த தகவலை நீங்க எப்படி பாக்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெறுது உங்கள் ஆர்கே.